சட்டமன்றத்தில் புத்தாம் பொதுவாலாம் பேசவே முடியாது. ஒரு ஆக்ஷன் அது வெரி லோ. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆக்ஷன்லாம் வெளியே வச்சுக்கோங்க. எதிர்கட்சி தலைவர் பேசின கணவரை காணோங்கிறதையும் நான் ஏற்கலை. ரொம்ப டூ லோ. இது வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு நல்லதில்லை. ஒரு தெருச்சண்டையை போல நடப்பதற்கு தான அனுமதி என்று தான் நான் பார்ப்பேன். இப்போ நாளைக்கு ஒரு நாள் இதே விஷயத்தை சட்டமன்றத்துக்குள்ளே இன்னொருத்தர் பேசக்கூடும். நீங்கள் ஏற்றுப்பீங்களா? தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாக இருக்க வேண்டும். அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறது அது எந்த வகையிலையும் பொருத்தமானதில்லை. இதை கடந்த காலத்தில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பண்ணிக்கிட்டே இருப்பார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தோழர் கனகராஜ் இணைகிறார். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். நேற்றைய முதலமைச்சருடைய பதிலுரை முதல்ல உங்களுடைய பார்வை எப்படி இருந்தது தோழர்? இல்லை, அவர் ஒன்று கண்டென்ட் வைஸ் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டராக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கணும். ஒரு மாத காலம் தான் ஆகுது, பயிற்சி எடுக்கணும். ஒரு முதல் 10 நிமிஷம் அவங்க எப்படி ரசிகர் மன்றமாக இருந்து அப்படி நற்பணி மன்றமாக மாறி அப்படியெல்லாம் வந்தாங்க சொன்னாங்க என்பதை சொல்கிறார். ஒரு 10 நிமிஷம் வந்தது தான். இல்லை, மன்னிக்கணும், அதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி தோழர் இருந்தது? அந்த 10 நிமிஷம் அவர் சொன்னதெல்லாம் கேட்குறப்ப உங்களுக்கு எப்படி? வேஸ்ட். என்னோட வரிப்பணத்தில் நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டு உங்களுக்கு விரும்புகிறவங்ககிட்ட பேசுகிறதுங்கிறது வேற. பட்டு அங்கே வந்து இதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் தமிழ்நாடு சந்திக்கிற ஏராளமான பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் அப்புறம் எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதில் வந்து வெறுமனே ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணலாம். இல்லை, நீங்கள் கிண்டல் செய்யலாம், கேலி செய்யலாம், ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது. அந்த வரைமுறையை நேற்றைய தினம் அவர் தாண்டினார் என்று தான் நான் கருதுகிறேன். இல்லை, நேரடியாக எல்லாருமே அவரை நீங்கள் சினிமாவிலேருந்து வந்துட்டீங்க, ரீல்ஸ்லேருந்து வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கான பதிலாக அந்த முதல் 10 நிமிஷத்தை பார்க்கலாம். சினிமாவிலேருந்து நேரடியாக வந்தோன்னா சட்டமன்றத்துக்குள்ளே யார் பேசணும்? சட்டமன்றத்துக்கு வெளியே பேசுகிறாங்க. ரீல்ஸ் சட்டமன்றத்துக்கு வெளியே நீங்கள் பதில் சொல்லுங்கள். சட்டமன்றத்துக்கு வெளியே சொல்லுங்கள் நீங்கள், அது பிரச்சனை இல்லை. ரீல்ஸ் சம்மந்தமாக சட்டமன்றத்திற்குள் பேசிய விஷயங்களை பொறுத்தளவில் அதிகாரிகள் கூட்டம் நடத்துகிற போது ரீல்ஸ் எடுக்கிறது, பள்ளிக்கூடத்துக்குள்ளே போய் ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான பேசின விஷயங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்தில் ரீல்ஸ் எடுக்கிறது சரியா தப்பா? அது கல்ச்சுரலாக ஒரு பெரிய ஒரு டீஜெனரேஷன் என்று நான் கருதுகிறேன். இல்லை, நீங்கள் அப்டேட் ஆகாமல் இருக்கீங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரீல்ஸ் போட தெரியலை, அவங்களுக்கு வந்து ஹேஷ்டேக் போட தெரியலை, அவங்களுக்கு மீம்ஸ் போட தெரியலை. எங்களை பார்த்து கோவப்படுறாங்க, புறமாப்படுறாங்க. இல்லை, நீங்கள் ரீல்ஸ் போட வேண்டான்லாம் நான் சொல்லலை. நீங்கள் ரீல்ஸே போட வேண்டான்னு நான் ஒருபோதும் சொல்லலை. சரி, ஒவ்வொருத்தரும் அவருக்கு தகுந்த முறையில் ஒருத்தர் பேச்சில் அவருடைய திறமையை காட்டுவார், ஒருத்தர் எழுத்தில் காட்டுவார், ஒருத்தர் நடிப்பில் காட்டுவார். நீங்கள் வந்து ஒரு பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற நடவடிக்கைகளை நீங்கள் முன்வைப்பது ஒரு விமர்சனமாக வர்றபோது அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிற முறையில் தான் இருக்கணுமே தவிர, உங்கள் சட்டமன்றத்துக்கு வெளியே 1000 பேர் பதில் சொல்கிறாங்க, அவ்வளவுக்கும் நீங்கள் சட்டமன்றத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா சட்டமன்றம் என்பது நீங்கள் அது வந்து ஒரு பொது மேடை அல்ல. அதாவது உங்களுக்கே உரித்தான ஒரு பொது மேடை. நான் இந்த பொதுக்கூட்டம் போடுறேன், வரவர் வரலாம், வராதவர் போகலாம். அதில் நீங்கள் தான் செலவழிக்க போகிறீங்க, உங்கள் கட்சி தான் செலவழிக்க போகிறீங்க. ஆனால் இது மக்களுடைய வரிப்பணம் இல்லையா? இந்த விஷயத்தில் நீங்கள் பேசுகிற போது நீங்கள் டு த பாயிண்ட், தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகள், அதில் வாசிக்க தெரியுது, வாசிக்க தெரியல, எழுத்து கூட்டி வாசிக்கிறாரு, அல்லது தமிழும் ஆங்கிலமும் சேர்ந்து பேசுகிறாரு, அப்படியெல்லாம் அந்த விமர்சனத்தையெல்லாம் நான் தள்ளி வச்சிடறேன். அந்த கண்டென்ட் என்ன, நீங்கள் சட்டமன்றத்திற்குள் பேசுகிற போது அவருக்கு சட்டமன்றத்திற்குள் எழுப்பப்பட்ட அரசியல் ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்வதும், அது அப்படியே ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கிண்டல் கேள்வியோட பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் வென் யூ ஹர்ட் சம்படி, இப்போ நாளைக்கு ஒரு நாள் இதே விஷயத்த
சட்டமன்றத்துக்குள்ளே இன்னொருத்தர் பேசக்கூடும், இது மாதிரியான தொழிலை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அது எதுக்கு? அது தேவையற்றது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நிமிடமும் எவ்வளவு செலவாகுது, யாருடைய காசு? நீங்கள் சாதாரண மக்கள் வரிப்பணத்தில் வருகிற பணத்தை நீங்கள் அதுக்காக நான் சட்டம் பொருளாதாரம் என்பது அரசியல் தான், அரசியல் என்பதும் பொருளாதாரம் சார்ந்தது தான். எனவே அரசியலே பேச வேண்டாங்கிற கேட்டகரியில் நான் இல்லை. அரசியல் பேசணும், ஆனால் எதற்கான அரசியல் என்பது ரொம்ப முக்கியமானது. அதில் ரொம்ப தூரம் ஒரு கீழே போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இன்னைக்கு 10-15 ரீல்ஸ் கட் பண்ணியிருக்காங்க. அவர் பேசுனதுலேருந்து எடுத்து கட் பண்ணி ஷார்ட்ஸாக ரீல்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் அதிகமாக பகிர்றாங்க. அவங்களே முன் வந்து வீடியோ போடுறாங்க, எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு. இதெல்லாம் பார்க்குறப்ப அவர் சொல்ல வேண்டிய விஷயம் போய் சேர்ந்துருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, தன்னெடிச்ச மக்கள் ரீல்ஸ் போடுறாங்க அப்பாவை. அவர் இல்லை, இது 2 விதமாகவும் நடக்குது. நான் எதிர்கட்சி தலைவர் பேசின கணவரை காணோங்கிறதையும் நான் ஏற்கலை. ரொம்ப டூ லோ, தப்பு. ஆனால் அவர் வெளியே பேசினார். இங்கே பேசுகிறாருன்னா உள்ளே பேசுகிறாரு. இது சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்கும். நான் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ இந்த மாதிரியான இப்போ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு பட்டம் வாங்க போகும்போது தாவேக்காவினுடைய கொள்கை பாடல்னு சொன்னதை ஒழிக்க விட்டார் அவினாசியில். நீங்கள் அதை சாதாரணமாக பார்த்தீங்கன்னா தனி மனிதர் தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன். நாளைக்கு ஒருத்தர் டிவிக்கே ஒழிக, விஜய் ஒழிக அப்படின்னு ஒன்றை ரெக்கார்ட் பண்ணி பட்டம் வாங்க வரும்போது அது ஒழிச்சு அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அது அநாகரிகமான செயல் இல்லையா? அப்போ இது என்ன மாதிரியான செயல்? இல்லை, இது யாரும் மறுக்கல இல்லையா? கடந்து போயிருக்கு, அழகாக அப்படி கடந்து போயிருக்கு. அது ஏன் கடந்து போகிறாங்க? இதை தான் நான் சொல்கிறேன். கல்ச்சுரலாக யூ ஆர் டீக்ரேடிங் த என்டையர் சிஸ்டம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது ஒரு கல்ச்சுரல் டீக்ரேடேஷன். நீங்கள் சட்டம் அந்த பாயிண்ட் பிடிச்சிருக்குன்றாங்க. அப்பாவை காணும்ன்றது ரீச் ஆயிடுச்சு பிள்ளைங்க கிட்ட, மக்கள். அதை சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு அனாவுக்கு பிரயோஜனம் உண்டா? இப்போ நீங்கள் ஒரு பகுதியில் அது ரீச் ஆயிடுச்சு, இன்னொரு பகுதியில் அப்பாவை காணோம், கணவரை காணோம், குடும்பத்தை காணோம். எந்த லெவலுக்கு அது போகுது? இது என்னன்னா, நீங்கள் ரொம்ப இதை நீங்கள் இப்படியே தொடர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்கட்சிக்கும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன். இது தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கு நல்லதில்லை. இல்லை, எதிர்கட்சி தவறு பண்ணியிருக்காங்க, என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதை தவிர்த்துருக்கலாம். சிஎம் அப்பாவை காணும்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதானே நடந்திருக்கு. தோத்துருக்காரு, ஸ்டாலின் தோத்துட்டாருன்றதை சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்ற? கரெக்டு. காந்தி நிறுத்தின வேட்பாளர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே தோத்து போனார் தெரியுமா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட பட்டாபி சீதாராமையா தோத்து போனாரா? காந்தி தோத்துட்டாருன்னு கொண்டாடுவீங்களா? நீங்கள் உங்கள் கொள்கை தலைவரில் ஒருத்தரை வச்சுருக்கீங்களே, காமராஜர் தோத்து போனாரா? அண்ணா தோத்து போனாரா? இந்திரா காந்தி தோத்து போனாங்களா? நீங்கள் தோற்று ஜெயலலிதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அடிக்கடி சொல்கிறீங்கல்ல, ஒரு நியூ ஃபேஸுக்கிட்ட தோற்று போனாங்க. டெபாசிட் இழந்த கதையெல்லாம் இருக்கு. எனவே இந்த மாதிரியான விஷயங்களை ஜனநாயகத்தில் உச்சபட்ச வெற்றியும் சாத்தியம், மிக மோசமான தோல்விகளும் சாத்தியம். இது ஜனநாயகத்தினுடைய கூறு. ஒரு போட்டி, இப்போ இவரே சொல்கிற மாதிரி நான் 5 நிமிஷம் பேசினேன்றாரு. டெல்டாவில் எத்தனை நிமிஷம் பேசினார்? எத்தனை தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க? நீங்கள் நான் முதலமைச்சரையே தோக்கடிச்சு 5 நிமிஷம் பேசினதுக்கே காலி ஆயிடுச்சு. திமுக தலைவரையே தோக்கடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லும்போது, நீங்கள் வேறு மாவட்டங்களில் நீங்கள் பேசவே இல்லையா? அந்த இடத்துல எல்லாம் நீங்கள் அங்கே இருந்த ஆட்களை தோக்கடிச்சிட்டிங்களா? எதுக்கு இது பேசுகிறதுக்கே எனக்கு அசிங்கமாக தோணுது. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி 500 பஸ் ஏற்கனவே போக்குவரத்து கழகத்துக்கு வாங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு அதையெல்லாம் ஜிசிசி மாடல், அதாவது என்னென்னா தனியார் வண்டியை வாங்குறது, அவங்களே பராமரிக்கிறதுக்கு, அவங்களுக்கு அதாவது டிரைவர் தனியாராக இருப்பார், கண்டக்டர் மட்டும் இவங்களாக இருப்பாங்க, ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு காசுன்னு அரசாங்கம் கொடுக்கும் என்ற ஒரு முறைக்கு போகிறதுக்கு
இப்போ அதை 500 பஸ்ஸையும் அப்படி மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இப்போ தூய்மை பணி தனியார் மயம் என்பது அதிமுக காலத்திலே தொடங்கிடுச்சு. திமுகவும் அதை தொடர்ந்தது. அவங்க போராடும்போது நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நாங்கள் வந்தால் இதை சரி பண்ணுவோன்னு சொன்னீங்க. கண்டிச்சார். 12 மாநகராட்சிகள் மொத்தமாக தூய்மை பணியை தனியாருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் அது வந்து டெண்டர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இதுதான் பேசப்படலாம். நேற்றைய சட்டமன்றத்தில் நம்முடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பக்கத்தில் இருக்க, சென்னைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேக்ட்ரியில், பெரியபாளையத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது தமிழ்நாட்டில் இருந்த மக்களாக இருந்தால் அதனுடைய நிலைமையே வேற. தொழிலாளர்கள் எந்த வேறுபாடு இருக்கா? ஆமாம், அவங்க வேற மாநிலமாக இருக்கிறதுனால. இப்போ மேற்காசியாவில் கொல்லப்பட்ட 13 பேரில் 12 பேர் இந்தியர்கள், 3 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். 3 பேருக்கும் 10 லட்சம் அறிவிக்கிறாரா? அப்போ நீங்கள் வந்து இங்கே ஒன்று நடக்குது, ஒரு ஏதாவது மென்ஷன் இருக்கணும்ல. அது யாரோ செத்து போனாங்க, வேற மாநிலத்துக்காரங்க செத்து போனாங்கங்கிறது இல்லை. ஒருவேளை அங்கே இருந்தது தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் இறந்து போயிருப்பார்கள். எல்லாரும் 25 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க. நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை அஃப்கோர்ஸ் இது ஏதோ நேற்று இந்த 40 நாளில் அவங்களெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படின்லாம் நான் நினைக்கல. பட் இது ஒரு சீரியஸான பிரச்சனை என்று வருகிற போது அதில் உங்கள் முக்கியத்துவம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இல்லை, அவர் தெளிவாக சொல்கிறாரு. அதாவது இப்போ மகளிர் உரிமை தொகை, விடியல் பேருந்து, மாணவர்களுக்கான 4 திட்டம், இதெல்லாம் கொண்டு வந்தது மீண்டும் மீண்டும் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க. சட்டமன்றத்தில் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை தான் நீங்கள் தொடர்றதா சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்கள் அப்பா தோத்துட்டாருன்றதை உறுதிப்படுத்துறதுல என்ன தப்புன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு அவங்க தெளிவாக கேட்குறாங்க. இல்லை, அதை பேசுறது இவ்வளவு பண்ணியும் தோத்தாச்சுன்றாங்க. ரிசல்ட் தோல்வி தானே வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்போ அது சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு. அவர் எடுத்து சொல்லுவாங்க. காமராஜர் ஊழல் செஞ்சதுனால தோத்து போயிட்டாரா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஜெயலலிதாவுக்கு உங்களுக்கும் எனக்கும் தெரியும், அரகண்டாக இருந்தாங்க. இந்த மாதிரியான அரகன்ஸ் அந்த மாட்டே இருந்தது. சட்டமன்றத்துக்குள்ளே என்ன பேசினாங்க. காமராஜர் எதனால் தோத்து போனார்? அதாவது அவருக்கு பேரே என்ன சொல்கிறாங்க இன்னைக்கு வரையும், கல்வி கண் திறந்த கர்மவீர காமராஜர், பெரும் தலைவர் அப்படின்னு. நீங்கள் வந்து காங்கிரஸ் தோத்து போனதை பற்றி யாரும் கவலைப்படல. எஸ், ஆமாம். ஆனால் காமராஜர் தோத்ததை பற்றி கவலைப்படுறாங்கல்ல. காமராஜர் ஊழல் பண்ணாரா? என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லுங்க. எனவே இந்த மாதிரியான கம்பேரிசன் இருக்குல்ல, நான் திரும்ப அதுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதையே இந்த கல்ச்சர் தான் மோசம்ன்ற. ஒருத்தர் பேச, அதை நீங்கள் பேச, அதுக்கு 4 பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அடுத்த 10 நாளைக்கு அதுதான் உங்க டார்கெட் தான். அதாவது இந்த ரீல்ஸை ஷேர் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம், கவிஞர் கந்தர்வன்னு புதுக்கோட்டையில் இருந்தார். அவர் ஒரு நல்ல கவிஞர். அவர் ஒரு கவிதை ரொம்ப நாளைக்கு முன்னால் எழுதினார். அவர் வந்து அந்த எழுதின கவிதை வந்து அப்போ ரொம்ப பாப்புலர். அவர் என்ன சொல்கிறாரு, அப்போது பட்டிமன்றங்களில் கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியான்னு நடந்துட்டு இருந்தோம். அதை விமர்சித்து அவர் எழுதினார். எல்லாம் கிடக்கட்டும், எதுவோ நடக்கட்டும், கற்பில் சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என பட்டிமன்றங்கள் பரவலாய் நடக்கட்டும். யார் ஜெயித்தாலும் யார் தோற்றாலும் தமிழனுக்கு வாயெல்லாம் பல்லெல்லாம் சொத்தை. இதுதான் அவர் எழுதுனது. நான் என்ன சொல்கிறேன், இப்போ அவங்க சொல்ல, இவங்க கணவனுக்கான சொல்ல, இது ரெண்டையும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் பெண்கள் வாழ்க்கையில் அடிப்படையான மாற்றத்தை கொண்டு வரப்போகிறதா இல்லையா? நோ இல்லை. பட் அதை பேசு பொருளா மாத்துறாங்க, ரீல்ஸா வைக்கிறாங்க, கொண்டாடுறாங்க. அதை கொண்டாடும் போது நீங்க என்ன அப்படின்னா, இது ஒரு போதை. இந்த போதைக்குள்ள போய் இதை பார்த்தா இன்னும் கோபப்படுவாங்க. இதை பார்த்தா கோபப்படுவாங்க. படட்டும். அதனால நீங்க கோபப்படுவீர்கள் என்பதற்காக உண்மையை சொல்லாமல்லாம் இருக்க முடியாதுல்ல. அதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அடிப்படையான வேலை என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சனாதன ஒழிப்புன்னு பேசுனா நிறைய பேர் கோபம் வருது இல்லையா? அல்லது சாதி ஒழிப்புன்னு சொன்னால் நிறைய பேர் கோபம் வருது. சமூக நல்லிணக்கம்னு சொன்னால் கோபம் வருது. தீண்டாமை ஒழிப்புன்னு சொன்னால் கோபம் வருது. இன்னைக்கு நீங்கள் ஒரு ஒரு
தனிப்பட்ட முறையில் பொது வெளியில் நீங்கள் கேமராலாம் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் பலர்கிட்ட பேசி பாருங்க, தீண்டாமை இருக்கு அப்படி தாங்க இருப்பாங்க. சாதி புத்தின்னு பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களா இல்லையா? அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் தீண்டாமை ஒழிப்பு அல்லது சாதி ஒழிப்பு அல்லது மதச்சார்பின்மை இதை பற்றியெல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது உங்கள் மேலே அவங்களுக்கு கோபம் வரும். இந்த கோபங்களை கடந்து தான் நீங்கள் வந்திருக்கீங்க. யாரையோ வீட்டில் வச்சு எரிக்க முயற்சி பண்ணாங்களே, யாரை? ஜனசங்கம் காமராஜரையா? டெல்லியில் அது நடக்கவே இல்லைன்றாங்க. டெல்லியில் அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலைன்றாங்க. சரி, காந்தியை கொன்னாங்களே, காந்தி மேலே கோபம் தானே. அந்த கோபம் நியாயம் என்று நீங்கள் கருதுறீங்களா என்ன? அந்த கோபம் நியாயம் என்று கருதுறீங்களா? அம்பேத்கர் மனுஸ்மிருதியை எழுதிச்சார், அந்த கோபம் நியாயமா? இல்லை மனுஸ்மிருதி தான் இந்தியாவுக்கு தேவையானதுன்னு சொல்கிற அதை அல்லது அவர் எரிச்சதை கிண்டல் பண்ணது நியாயமா? எது நியாயம்? தடியை செல்வனோட ஒரு கவிதை உண்டு, கணவனை இழந்ததாலே கண்ணகியின் சீற்றம் நியாயம், அப்படி வரும் இல்லையா? இந்த சீற்றங்கள், அறச்சீற்றங்கள் எல்லா காலத்திலும் அது அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. இப்போ நான் போராடினா, தொழிலாளிகளுக்காக போராடினா இவங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே விரட்டி விட்டுருவாங்க. பாப்புலர் மூடு அதான், ஏற்றுக்கலாமா? தனியார் மயம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, என் வீட்டு குப்பை சரியாக போனால் போதும்னு நினைக்கிற மனோநிலை தான் பெரும்பகுதி மிடில் கிளாஸ்கிட்ட இருக்கும். அதை ஏற்கிறது சரியா தப்பா? தமிழ்நாடு அரசாங்கம் சென்னை நகரத்துக்குள்ள மிடில் கிளாஸ் ஏரியாவில் தண்ணிக்கு ஸ்மார்ட் மீட்டர் மாற்ற வேலையை ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 2 விஷயம் சொல்லுவாங்க, அது 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 நம்முடைய மரபில் அது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட கையால் காக்கா வரட்ட மாட்டோம். அது சோற்று பருக்கை காக்கைக்கு போயிடக்கூடாது, அவ்வளவு கஞ்சத்தனம். தவிக்கிற வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் தவிக்கிற வாய்க்கு கொடுக்குற தண்ணீருக்கு கலந்து இப்போவும் மீட்டர்ஸ் இருக்குது, நீங்கள் கொடுக்குறீங்க போகிறீங்க. ஸ்மார்ட் மீட்டருடைய நிலைமை அது எதை நோக்கி போகுங்கிறது இருக்குல்ல. நீங்கள் இப்போது நம்ம சில மாநகராட்சி பகுதியில் தண்ணீர் தனியார் மயமாயிடுச்சு, சுயசு கொடுத்துட்டாங்கல்ல கோயம்புத்தூரில். இப்படி தனியாருக்கு தண்ணீரை கொடுப்பது, இதை பற்றி பேசும். அப்பா அம்மா பிள்ளை, இவருக்கு அப்பாவா அவருக்கு அப்பாவா, அது என்ன இது என்ன, ஐயோ நான் இந்த கல்ச்சுரலாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல. ஒருவேளை நீங்கள் என்னை 10ஆம் பசலின்னு சொல்லலாம், போன தலைமுறைன்னு சொல்லலாம், நீங்கள் அவுடேட்டட்னு சொல்லலாம், பூமர்னு சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அடிப்படையில் நீங்கள் நான் இதை பார்த்து எனக்கு மனம் புழுங்கி போய் வருது. 2 நாளாக இதுவாக பேசு பொருளாக இருக்கணும். கவர்னருடைய உரை, அந்த உரையில் இந்த கேள்வி கேட்டது, அவர் எதிர்கட்சி தலைவர் கேட்டார். இப்போ நேற்று செல்லசாமி பேசும்போது சொல்லியிருந்தார், போலீஸு எஸ்எஃப்ஐயை இந்த அடி அடிக்கலாமா, எதுக்கு பேட்ச் இல்லாமல் போட்டுட்டு போனாங்க, பதில் சொன்னாரா? நான் என்ன கேட்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எது தமிழ்நாட்டினுடைய பேசு பொருளாக இருக்க வேண்டுமோ அதுலேருந்து ஷிஃப்ட் பண்ணுறது, அது எந்த வகையிலையும் பொருத்தமானதில்லை. இதை கடந்த காலத்தில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் இந்த காலம் முழுவதுமே பிஜேபி என்னன்னா திசை திருப்புறது அப்படின்னு இந்த அடிப்படையான சமூக பொருளாதார பிரச்சனைகளுக்கு எதுவும் மக்களுடைய பேசு பொருளாக மாறாமல் இருப்பதற்காக வேற ஒன்றும் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஜனங்கள் அதில் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் அன்ஃபேர். எனவே நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, இது அவருடைய முதல் பேச்சு என்கிற காரணத்தினாலும் அப்புறம் இந்த எழுதி கொடுத்து பேசுறதுங்கிறத சொல்கிறதெல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு ஆக்ஷன் அது வெரி லோ. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் அந்த ஆக்ஷன்லாம் வெளியே வச்சுக்கோங்க. ஏன் இதையே திரும்ப திரும்ப கேட்குறீங்க? உத்தரவு பெற்று ஆக்ஷன் பண்ணுறாரு. எது சபாநாயகரை கேட்குறாரு, உத்தரவு வந்த பிறகு அந்த ஆக்ஷன். முதல் நாள் என்ன சொன்னார் சபாநாயகர்? அது பண்ணக்கூடாது, நம்ம மக்கள் பார்க்குறாங்க, அந்த மாதிரிலாம் செய்கையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார்.
பட் இவர் முதலமைச்சர் நான் தயாராயிட்டேன்னு சொல்றாரு. நான் நேத்து நான் தயார் பண்ணிட்டு வந்த ஒரு ஆக்ஷனை அதை இப்போ நான் பண்ணலாமான்னு கேட்குறாரு. நான் நேற்றே தயார் பண்ணிட்டேன். இன்னொரு நாள் இன்னொருத்தர் செய்ய மாட்டாருன்னு சொல்ல முடியுமா? உங்கள்கிட்ட அனுமதி கேட்காமலே செஞ்சுருவாங்க. அப்போ நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமா? நான் என்ன கேட்குறேன்னா, இது என்னது? ஒரு தெருச்சண்டையை போல நடப்பதற்கு அனுமதி என்று தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இதுலேயே இவர் முன்னால் செஞ்சார், அவர் ஸ்டாலின் இப்படி பண்ணுறப்ப எங்கால் இப்படி பண்ணக்கூடாதுன்னு கேட்குறாங்க. ஸ்டாலின் அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே பண்ணார், பொது வெளியில் பண்ணார், சட்டமன்றத்துக்குள்ளே பண்ணல. சரி, ஸ்டாலின் அப்படி செய்யும் போது ரீல்ஸ் எடுத்தாங்க, போட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதை கொண்டாடினாங்க. அது அவங்க காசு, அவங்க விருப்பம், அவங்க இது. எஸ். பட் நீங்கள் என்னுடைய வரிப்பணத்தில் எனக்கான நேரத்தில் நீங்கள் அதை சொல்கிறீங்க. அதுதான் என்னோட பிரச்சனை. பார்ட்டி ஃபண்ட் அப்படின்றாரு. நான் தொடவும் விட மாட்டேன், தொடரும் விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேன்றத அவருடைய அந்த ஸ்லாங்ல சொன்னாரு. சொன்ன உடனே திமுக தரப்புல இருந்து எதிர்ப்பு கடுமையா வந்தது. இவங்களுக்கு ஏன் கோவம் வரும்? அதான் அதில் ஒன்று விஜய் அவர்களுடைய அந்த இதை நான் வரவேற்கிறேன். ஓ, யார் பொது பணத்தை தொட்டிருந்தாலும் அவர்களை தொட்டவனை விட மாட்டேன், விடக்கூடாது. அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. திமுக கேட்டது, இவ்வளவு நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே சொல்கிறீங்களே, எந்த கட்சின்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு ஏன் கோவம் வரும்னு அவங்க கேட்குறாங்க. எது? இல்லை இல்லைங்க, சட்டமன்றத்தில் பொத்தாம் பொதுவெல்லாம் பேசவே முடியாது. அதிமுக அமைதியா இருக்கு. திரு எடப்பாடி சிரிக்கிறாரு. எடப்பாடி அவர் நீங்க கோவப்பட்டு இருந்து வெளியே போடுறாங்க. அவர் பாவம் 2017 யார் ஆட்சி பொறுப்புல இருந்தா? அவர் தான். இவர் முதலமைச்சர் பேச்சில் அவர் சொன்ன காலகட்டம் இது 2017க்கு அப்புறம் தான். ஆமா, 17க்கு அப்புறம். ஸோ 2017 பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கியிருந்தா யாரு? இல்லை, எனக்கு புரியல. அவர் சிரிச்சுட்டு இருக்காருன்னா அவரை என்ன சொல்றது? சரி, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க குற்றச்சாட்டுகளை இப்படி அரசியல் ரீதியாக வைக்காம புலனாய்வு அமைப்புகளையும் மற்றதையும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு, நீங்க தப்பு செய்த யாரையும் விடாமல் இருப்பதற்கு நீங்க நடவடிக்கை எடுங்க. அது கட்டாயம் பண்ணணும். அரசியலிலிருந்து ஊழலை அகற்றுவது. அதில் நான் ஒட்டுமொத்தமாக அகற்றிடுவாங்கங்கிறதுல எல்லாம் எனக்கு ஒன்றும் பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. முதலாளித்துவத்தினுடைய அடிப்படையே ஊழல் தான். நீங்கள் ஒரு 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 நிறுவனத்துக்கு அனுமதி கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் நோக்கியா 100% இன்வெஸ்ட்மெண்ட்டை ஜெயலலிதா திருப்பி கொடுத்தாங்க. அதுக்கு பேர் என்னது? ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு என்னோட ரைட்டை கொடு அப்படின்னு கேட்டால் முதல் போட்டவன், நீங்கள் கேட்குறதெல்லாம் முதல் போட்டவன் அவன் இல்லை, முதல் போட்டது தமிழ்நாடு அரசாங்கம் இல்லையா? எனவே நான் என்ன, இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப சென்சிபிளாக உங்கள் புலனாய்வு அமைப்புகளை நீங்கள் முடிக்க விடுங்க. தப்பு செஞ்சவங்களை விடாதீங்க, யாரையும் விடாதீங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சரி, யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை. சரி, அந்த நடவடிக்கையில் பாரபட்சமே காட்டாதீங்க. அது பழிவாங்கலாக இருக்கக்கூடாது. அதே சமயத்தில் நான் சொல்கிறேன், இப்போ பல வழக்கு, நீங்கள் இப்போ சிரிச்சிங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, அப்போ நாளைக்கு இதை பழிவாங்கல்னு சொல்லுவாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்னாச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் என்னாச்சு? சரி, கண்ணீர் விட்டு எழுதாது. ஏன் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ளலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பழிவாங்குதலாக இருக்கக்கூடாது, அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அம்பேத்கர் இந்த சட்டங்களை இயற்றுகிற போது பல்வேறு விஷயங்களில் நீங்கள் குற்றவாளிகள் தங்கள் தரப்பை பாதுகாத்து கொள்வதற்கான ஏராளமான வாய்ப்புகளை, இப்போ இது உதாரணமாக பெயில், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்படி பல விஷயங்களை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மைட்டி கவர்மெண்ட்டுக்கு எதிராக குடிமக்கள் தங்கள் உரிமையை பாதுகாத்து கொள்வதற்கான வாய்ப்புகளோடு தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எனக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிற சண்டை அப்படிங்கிறது இல்லை, எனக்கும் கவர்மெண்ட்டுக்கும் எதிரே சண்டை வரும், எனக்கும் போலீஸுக்கு எதிருமே தாவா வரும், எனக்கும் நிர்வாகத்துக்கு எதிராக தாவா வரும்.
இந்த தாவாக்களை எப்படி தீர்ப்பது? அப்போ ஒரு தனி மனிதன் ஒரு எல்லா அதிகாரத்தையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை எதிர்கொள்வதற்கான முறையில் தான் அது உருவாக்கப்பட்டது. எனவே நான் சொன்னதுல நீங்க எந்த விதமான பழிவாங்குதலும் இல்லாம முதல்ல உண்மையை தேடுவது, கண்டுபிடிப்பதன் அடிப்படையில் நீங்க அவங்களுக்கு சுதந்திரமாகன்னு சொல்லும் போதே வெறும் சுதந்திரமா இருந்தா மட்டும் போதாது, நேர்மையா செயல்படுற ஆளும் தேவை. நேர்மையாக செயல்படுகிற காவல்துறை அதிகாரிகள். இப்ப இடையில ஒரு கேள்வி கூட வந்ததில்ல, இவங்க மெட்ராஸ் கமிஷனரா இருந்த அருண், அவர் மேலேயே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது அவரையே ஊழல் வழக்கை விசாரிப்பதற்கு நீங்க போட்டீங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்வி. இதெல்லாம் சேர்ந்ததுதான். நன்றி தோழர், நன்றி தோழர். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.